ஐயா நல்லா இருக்குங்களா அப்படின்னு முக பார்த்து தானே கேட்குறேன். இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? மோசையோடு நான் முகமுகமாக பேசுகிறேன், ஆனால் இந்த தீர்க்கதரிசியோடு அப்படி அல்ல. எப்படி? சொப்பனத்திலும் தரிசனத்திலுமாக பேசுகிற. அப்படியானால் சொப்பனம் மூலமும் தரிசனம் மூலமும் தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசுகிறவரும் சரீரமுடையவராக அல்லது ரூபமுடையவராக அல்லது தூதனாக மோசைக்கு அல்லது அந்த பரிசுத்தவான்களுக்கு தரிசனம் கொடுக்கிறவரும் ஒன்னா ரெண்டா? சந்தேகம் கிடையாது இல்லையே? சரி, இப்போ இங்கே ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், ஏசாயா 7:14, ஒரு கன்னிகை கர்ப்பவதியாய் குமாரனை பெறுவாள். மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 20 முதல் 23 வரை வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. அங்க என்ன சொல்லப்பட்டது? கர்த்தரால். தீர்க்க தரிசனம் அங்க யார் பேசினதாம்? 22ஆம் வசனம் படிங்க ஐயா. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும். அப்போ யார் அந்த ஏசாயா தீர்க்கதரிசியிடத்தில் யார் பேசி இருக்கிறார்? கர்த்தர் பேசி இருக்கிறார். சிந்திக்கணும். கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியின் பேசின பிரகாரம் இங்கு இவர் பிறந்தார். இவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட என்று 23ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சரியா? சரிதானே? இப்போ தீர்க்க தரிசனங்களை பேசி இருக்கிறவர் யார் பாருங்க. 2 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. 2 பேதுரு 1:21. தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினாலே உண்டாகவில்லை, தேவனுடைய பரிசுத்த மனுஷர்கள் பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்படியானால் கர்த்தர் பேசினாரா பரிசுத்த ஆவியினர் பேசினாரா? கர்த்தர் வேற பரிசுத்த ஆவியினர் வேறயா? பரிசுத்த ஆவியினாலே ஏவப்பட்டு பேசினார்கள். அப்படித்தானே வாசிக்கிறோம். இனி அப்போஸ்தலர் நடபடிகள் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாருங்கள். கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகள் எல்லாருடைய வாக்கினாலும் அறிவித்தவைகளை இவ்விதமாக கிறிஸ்து பாடுபட வேண்டும் என்று எல்லா தீர்க்கதரிசிகள் மூலமும் யார் பேசியிருக்கிறது? தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு பேசியிருக்கிறார். மத்தேயுல யாருன்னு பார்க்கிறோம்? கர்த்தர்னு பார்க்கிறோம் இல்லையா? இங்க யாருன்னு பார்க்கிறோம்? தேவன்னு பார்க்கிறோம். ஆனா பேதுரு என்ன எழுதுகிறார்? பரிசுத்த ஆவியானவர்னு பார்க்கிறோம் இல்லையா? சரிதானா? சரி, 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10-12 வசனம் படிங்க. 1 பேதுரு புத்தகம் 1ஆம் அதிகாரம் 10-12 வசனம். உங்களுக்கு அல்லது நமக்கு இப்போமே நமக்கு உண்டாயிருக்கிற இந்த கிருபையை குறித்து தீர்க்கதரிசிகள் அன்றுள்ள அல்லது மல்கியா தீர்க்கதரிசி வரையிலும் உள்ள தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். அப்பொழுது தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர். அப்படியானால் தீர்க்கதரிசிகளுக்குள் இருந்த ஆவி யாருடைய ஆவி? சரிதானா? அடுத்து படிக்கிறோம். கிறிஸ்து இங்கு நமக்கு ரட்சிப்பை போவாங்க. கிறிஸ்து பாடுபட்ட பின்பு. அப்படியானால் தீர்க்கதரிசிகளை கொண்டு தீர்க்க தரிசனங்களை எழுத வைக்கிறவரும் இங்கு சிலுவையில் பாடுபடுகிறவரும் ஒருவரா இருவரா? இருவரா? இப்போ திரியேகமா, திருத்துவமா, ஏகத்துவமா? தேவன் எப்படி இருக்கிறார்? தெய்வீக தன்மை என்பது என்ன? அவர் எப்படி தம்முடைய ஜனத்தை வழிநடத்துகிறார்? அவர் யார் என்று எந்த மனிதன் தேவனை தன்னை பெற்றெடுத்து தன்னை வளர்த்துகிற தன்னை காப்பாற்றி கொண்டு வருகிற தனக்காக சகலத்தை செய்து வைத்திருக்கிற தேவனை எந்த மனிதன் அறிந்து கொள்கிறானோ அவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ரட்சிப்புக்கு ஒரு வழி இருக்கிறது. சபை வரலாறு ஒரு வழி இருக்கிறது. வழியிலே இல்லாத நீ யார்? உலகமே நாசத்துக்கு போய் கிடக்கிறது. பழைய ஏற்பாட்டில் 2 கன்று குட்டிகளை உண்டு பண்ணி வைத்து விட்டு உங்களை எகிப்திலிருந்து கொண்டு வந்த தேவர்கள் இவர்களே என்று சொல்லி தொலை வைக்கிறான் ரெகேபியாம். சாலோமோனுடைய காலத்துக்கு பின்பு 12 பேரில் 10 பேர் கன்று குட்டியை பார்த்து யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். யாரை பார்த்து? கண்டுகுட்டியை பார்த்து. கண்டுகுட்டியை பார்த்து கண்டுகுட்டி என்ன சொல்லுவாங்க? அன்னைக்கு தேவனுடைய நாமம் யெகோவா என்று கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொன்னார்?
உயர வானத்திலோ வானத்தின் கீழ் பூமியிலோ உண்டாயிருக்கிற யாரும் என்று ஒப்பாக ஒன்றே உண்டாக்காதீர்கள் நமஸ்கரிக்காதீர்கள் என்று நியாயப்பிரமாணத்தில் சொல்லுகிறார். ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? கண்டுக்குட்டியை உண்டு பண்ணி வைத்து விட்டு கண்டுக்குட்டிக்கு சோத்திரம். 12 பேரில் 10 பேர் 2 பேர் என்ன செய்றாங்க? தேவனுடைய நாமத்திற்கு கட்டப்பட்ட ஆலயத்தில் போய் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறார்கள். இந்த நடக்கிறது அப்போஸ்தல காலத்துக்கு பின்பு. இயேசு எங்களுக்கு இப்படி சொன்னார். இயேசு அப்போஸ்தலருக்கு சொல்லல, இன்னைக்குள்ள ஊழியக்காரங்க சொன்னாராம். அங்க வேதத்தில் ஊழியக்காரங்க இல்லை, இவங்க தான் ஊழியக்காரங்க. அங்க பரிசுத்த ஆவியான வேதத்தில் யாரையும் நடத்தல, இவங்க நடத்துறாராம். எப்படி இருக்கு? ரட்சிப்பு அங்க என்ன ஏதேன்ல என்ன நடக்குது? ஆண்டோடைய வார்த்தை மீறப்படுகிறது, ஜனங்கள் நாசத்துக்கு போறார்கள். இன்னும் என்ன நடக்கிறது? சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்தது போல இதுதான் நடக்குது. இன்னைக்கு ஜனம் புரிந்து கொள்ளாம இருக்கு. ஜனம் பாரம்பரியத்தை பிடிச்சிட்டு இது எங்க சபை, எங்க சபை முதல் சபை. யார் உண்டாக்குன சபை? முதல் சபை பைபிளில் தேவன் உண்டாக்குன சபையா இல்லை மனித ஞானத்தினால் உண்டாக்கி வச்சிருக்க சபையா? சபை எங்கேருந்து உருவாகணும்? பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் எதை வேணாலும் இழந்து போகலாம், தேவன் ராஜ்யத்தை மட்டும் இழந்து போகக்கூடாது. தேவன் இந்த பூமியில் மனிதனுக்கு ஒரு ராஜ்யத்தை உருவாக்க வந்தார். அவர் ஜெபம் பண்ண கற்றுத்தந்த எப்படி கற்றுத்தந்தார்? நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் அங்கு செய்யப்படுவதில்லை இங்கு செய்யப்படுவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அப்படித்தானே? தேவனுடைய நாமம், தேவர்களுடைய நாமம் அல்ல, தேவனுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நமக்கு கற்றுத்தந்தார் இல்லையா? அது எங்க சொல்றாரு? மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9, 10 சொல்றாரு. அதே நேரத்தில் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் என்ன சொல்றாரு தெரியுமா? வாசிங்களேன். நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுக்களை துரத்துறபடியினால் தேவனுடைய ராஜ்யம் வந்துட்டு என்று சொல்லுகிறார். அப்படிதானா? மத்தேயு 12:28. உங்களிடத்தில் வந்திருக்கிறது. அப்போஸ்தலர்கள் தேவ ஆவியினால் தானே பிசாசு துரத்துனாங்க. அப்போ அப்போஸ்தலர்களுடைய தேவனுடைய ராஜ்யம் வந்திருந்ததா? தேவனுடைய ராஜ்யம் நாம் என்ன நினைக்கிறோம்னா, அவர் வந்திருந்து ஆளுகை செய்வார்னு நினைக்கிறோம். அதுதான் தேவனுடைய ராஜ்யம்னு நினைக்கிறோம். வருவார், ஆளுகை செய்வார், அது வேறு. தேவன் இங்கு பூமியில் மனிதர் மத்தியில் அவர் வாசம் பண்ண நாம் இடம் கொடுக்கிறோம். தேவன் அங்கு பரலோகத்தில் வாசம் பண்ணுவதில் பூமியில் மனிதர் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். தேவன் எப்படி இருக்கிறார்? அந்த ஆவியானவர் எங்கு ஆளுகை ஆரம்பிக்கிறாரோ அங்கு தேவனுடைய ராஜ்யமாக மாறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் தேவன் ஜனங்களை ஆளுகை செய்து வந்தாரா? பழைய ஏற்பாட்டில் தேவன் ஆளுகை செய்து வந்தாரா ஜனங்களை? சாமுவேல் வழிநடத்தி கொண்டு வரும்போது 1 சாமுவேல் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 6, 7 படிங்க. எங்களை நியாயம் விசாரிக்க ஒரு ராஜாவை ஏற்படுத்தும் என்று அவர்கள் சொன்ன வார்த்தை சாமுவேலுக்கு தகாததாய் காணப்பட்டது. ஆகையால் சாமுவேல் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வது எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கேள். அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னைத்தான் தள்ளினார்கள். அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்து வருகிறது யாரு? தேவன் தானா? சரிதானா? சரிதானா? சந்தேகம் இருக்குதா? தேவன் தமக்கு பரிசுத்த மனுஷர்களை தெரிந்து கொண்டு அவர்களை கொண்டு ஆளுகை செய்கிறார். இப்பொழுது சாமுவேலுக்குள் இருக்கிறது யாரு? தேவனுடைய ஆவி. சரியா? இப்பொழுது இன்னொரு இந்த அபிஷேகம் செய்யப்பட்டு ஆளுகை நடத்த போகிறார். அந்த 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து சவுலின் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார். இப்போ கர்த்தர் உன்னை இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுகை செய்யும்படி அபிஷேகம் பண்ணினார் அல்லவா என்று சொல்கிறார். 6ஆம் வசனத்தில் கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார் என்று சொல்கிறார். 10ஆம் வசனத்தை வாசியுங்கள். தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்குகிறது. அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகளின்
கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்குகிறதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். இப்போ தேவனுடைய ஆவி யார் மேல் இறங்குகிறது? இந்த சவுலின் மேல் இறங்குகிறது. சவுல் ராஜாவா இருந்து தேவ ஜனங்களை அல்லது இஸ்ரவேல், உலகத்தை அல்ல, இந்த வேத புஸ்தகம் பழைய ஏற்பாட்டில் யாருக்கு கொடுக்கப்பட்டது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. சரியா? புதிய ஏற்பாட்டில் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு? இங்க சபைக்குள்ள வந்தவங்களுக்கு. வராதவங்கள இதை பத்தி கேட்டா தெரியுமா? ஏதாவது வந்தவங்க சுதந்திரம் ஆக்கி கொள்றாங்க. எல்லாருக்கும் தான் வந்தவங்க சுதந்திரம் ஆக்குறாங்க. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகமெங்கு அறிவிக்கப்பட்டாக வேண்டும். அந்த ராஜ்யத்துக்குள் எல்லாரும் வந்து சேர வேண்டும். இது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து என்ன பிரசங்கம் பண்ணுகிறார்? நீங்கள் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. சீசலுக்கு என்னதான் பிரசங்கம் பண்ண அதிகாரம் கொடுத்தாரு? தேவனுடைய ராஜ்யத்தை பிரசங்கம் பண்ண தான் அதிகாரம் கொடுக்கிறார். வாசிங்க மத்தேயு சுவிசேஷம், லூக்கா சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1-2 படியுங்கள். அவர் தம்முடைய 12 சீசரையும் வரவழைத்து சகல பிசாசுகளையும் துரத்தவும் வியாதியுள்ளவர்களை குணமாக்கவும் அவர்களுக்கு வல்லமையும் அதிகாரமும் கொடுத்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கவும் பிணியாளிகளை சுத்தமாக்கவும் அவர்களை அனுப்பினார். என்னதுக்கு அதிகாரம் கொடுக்கிறாரு? நீங்க போற இடத்துல எல்லாம் என்ன பண்ணுங்க? அற்புதங்கள் அடையாளங்கள் செய்யுங்க. என்ன பிரசங்கிக்கணும்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து தான் பிரசங்கம் பண்ணணும்னு சொல்றாரு. 6ஆம் வசனத்தில் அவங்க அப்படியே செய்யறாங்க. 10-11 வசனத்தை படிங்க. அப்போஸ்தலர் திரும்பி வந்து தாங்கள் செய்த யாவையும் அவருக்கு விவரித்து சொன்னார்கள். அப்பொழுது அவர்களை கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படி பெத்சாயிதா என்னும் பட்டணத்தைச் சேர்ந்த வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போனார். ஜனங்கள் அதை அறிந்து ஜனங்கள் இயேசுக்கு அங்கேயும் அவர் சும்மா இருக்க முடியல. அவரு சரி கொஞ்ச நேரம் விசிரமம் எடுக்கலாம், கொஞ்ச நேரம் சும்மா இருக்கலாம் அப்படின்னு போறாரு. ஜனங்கள் இதை கேள்விப்பட்டு அவர் பின்னால போறாங்க. அங்க போனா என்ன நடக்கும்? சாப்பாடு கிடைக்கும், அற்புத அடையாளம் கிடைக்கும், ஏதோ பேசுவாரு, நமக்கு இன்பமாக இருக்கும் அப்படின்னு போகிறாங்க. இருக்கக்கூட அவர் சும்மா இருக்கக்கூட இடம், இது ஃப்ரீயாக இருக்க இடம் கொடுக்காம தேடி போடுறாங்க. வாசிங்க. அப்போதும் அவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அவர்களோடு பிரசங்கித்து சொஸ்தமடைய வேண்டும் என்று இருந்தவர்களை சொஸ்தமாக்குறான்னு வாசிக்கிறோம். அடுத்த அதிகாரத்தில் நீங்க போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஆக இந்த சீசர்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கிற மத்தேயுல பார்த்தா மத்தேயு 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நீங்கள் போய் அந்த அப்போஸ்தலருடைய நாமங்கள் அந்த 12 பேருடைய பெயரும் சொல்லப்படுகிறது. நீங்கள் போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணுங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள், இந்த போல காசுக்கு விற்காதீர்கள், சத்தியத்தை காசுக்கு விற்காதீர்கள், இலவசமாய் வாங்கி இலவசமாய் கொடுங்கள்னு சொல்லுகிறார். சரி, இப்படி தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணும்படி சொல்லப்படுகிறது. இவர்கள் என்னதான் பிரசங்கம் பண்ணியிருக்காங்க? வாசிங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துக்கு வாருங்க. அப்போஸ்தலர் 8:12. தேவனுடைய ராஜ்யத்துக்கும் இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்துக்கும் ஏற்றவைகளை குறித்து பிலிப்பு பிரசங்கம் பண்ணி அவர்கள் கேட்டபொழுது ஸ்திரீகளும் புருஷர்களும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அவர்கள் எப்படி ஞானஸ்நானம் பெற்றிருப்பாங்க? இவங்க எப்படி பெற்று 15ஆம் வசனம் படிக்க பார்ப்போம். எப்படி ஞானஸ்நானம் பெற்றாங்க பார்ப்போம். யோவானும் பேதுரும் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்தாவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்நானத்தை மாத்திரம் பெற்றார்கள். ஐயோ, தவறு பண்ணிட்டாங்களே. இயேசு வித்தியாசமாயில கொடுக்க சொன்னாரு, இவங்க அங்கே தவறாயில கொடுத்துருக்காங்க. அப்படி செய்யலாமா? இயேசு என்ன சொன்னார்? பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில். அப்படித்தானா? பிதா என்கிற நாமமா? பிதா என்கிற நாமமா? குமாரன் என்கிற நாமமா? பரிசுத்தாவிங்கிற நாமமா? அப்படின்னு நாமம் தான் என்ன? நாமத்தில் தான் கொடுக்கணும். இயேசு என்ற பெயர் எதற்காக? அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் பாவத்தை நீக்கி. இயேசு என்ற பெயர் எதற்காக உள்ளது? பாவத்தை நீக்குவதற்கு, ரட்சிப்பை தருவதற்குரியது. அது யாருடைய பேர்? இயேசு என்ற பேர் யாருடைய பேர்? இப்போ நாம வாசிக்க மத்தேயு 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கறது குமாரனுடைய, அப்படிதானே? குமாரன். பிதாவுடைய பேர் தான் என்ன? யோ கர்த்தர் என்கிற நம்ம சொல்லலாம். இப்போ நான் யாரு? நான் மனுஷன் தானா? மனுஷனா இல்லை வேற எதுமா? மிருகமா? நான் மனுஷன் தானே. அதே மாதிரி கர்த்தர் சொல்லுகிறாரு, என் நாமம் கர்த்தர்.
அது பேராகாது. தேவன் என்கிறது பேராகாது, கர்த்தர் என்கிறது பேராகாது, கிறிஸ்து என்கிற பேராகாது. சர்வ வல்லவர் பேர் நாமம், யெகோவா நாமம், இயேசு என்கிற நாமம். சரியா? இப்போ இயேசு என்ன சொல்றாரு? யோவான் 5ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில், நான் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியா? நான் என் பிதாவின் நாமத்தில் வந்திருந்தோம். அப்படியானால் பிதாவுடைய நாமம் என்ன? இயேசுன்னு வருது. பரிசுத்தாவுடைய நாமம் என்ன? யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில், என் நாமத்தில் வருகிற தேற்றவாளன். அப்படியானால் பரிசுத்தாவுடைய நாமமும் இயேசு. அப்போ அந்த நாமத்தில் தான் இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஞானஸ்நானம் கொடுத்திருக்கிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சரி இருக்கட்டும், ஞானஸ்நான சப்ஜெக்ட்டுக்கு வரும்போது நாம் பேசலாம். இப்போ பாருங்க, நாம் என்ன பார்க்கிறோம்? இவர்கள் என்ன பிரசங்கம் பண்றாங்க? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்குரியவர்கள் பிரசங்கித்த பொழுது அங்கு ஞானஸ்நானம் பெறுகிறார்கள். சரிதானா? இனி யோவான் அல்ல பவுல் எப்படி பிரசங்கம் பண்ணுகிறார்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை படியுங்கள். அப்போஸ்தலர் 20:25. இதோ நான் உங்களுக்குள்ளே சஞ்சரித்து தேவனுடைய ராஜ்யத்துக்கும். அப்படியானால் இந்த பிலிப் பவுல் எதை குறித்து பிரசங்கம் பண்ணியிருக்கிறார்? தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து. எல்லாரும் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்குள் வந்தாக வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். தேவனுக்கு 5-6 ராஜ்யம் கிடையாது. இன்னைக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கில் சபை இருக்கு. எல்லா சபையும் எங்க சபை ஆதி சபை, எங்க சபை முன் சபை, எங்க சபை தாய் சபைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. எது சபை, எது தேவனுடைய ராஜ்யம், அதைத்தான் நாம் பார்க்குறோம், இப்போ பார்க்க போகிறோம். சரியா? சரி, இப்போ அங்கே சொல்றாரு தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணேன்னு சொல்லுகிறார். இது 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துக்கு வாருங்கள். அப்போஸ்தலர் 28:23. அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசுவதற்காக ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு, இங்கு பவுல் தங்கியிருந்த வீட்டுக்கு அநேகம் பேர் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி, இந்த பவுல் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் தேவனுடைய ராஜ்யத்தை எங்கிருந்தெல்லாம் பேசுகிறார் என்று அறிய வேண்டும். அங்கு நியாயப்பிரமாணத்திலிருந்தும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலிருந்தும் எடுத்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்தார் என்று பார்க்கிறோம். 31ஆம் வசனத்தில் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். ஆக இந்த இயேசு கிறிஸ்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார். அப்போஸ்தலர் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்கிறார்கள். இந்த ராஜ்யம் எது? அங்குதான் நாம் அறிந்திருக்க வேண்டும். நாம் அந்த ராஜ்யத்துக்குள் வந்திருக்கிறோமா? முதலாவது என்ன, நீங்கள் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்? உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படிதானே? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. நான் தேவனுடைய ஆவினால் பிசாசுக்களை துரத்துவதனால் தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் வந்திருக்குன்னு சொன்னார் இல்லையா? அது பிரத்யட்சமாய் வராது, உங்களுக்குள் இருக்கிறதுன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? வாசித்தோம் இல்லையா? சரியா? மார்க் 9:1-2 படிங்க. மார்க் 9:1-2. அன்றியும் அவர் அவர்களை நோக்கி, இங்கே நிற்கிற சிலர் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வருவதை காணுமுன், அப்படியானால் தேவனுடைய ராஜ்யம் பலத்தோட வரும். இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய ராஜ்யம் இருக்கிறது, அல்லது பரிசுத்த ஆவி இருக்கிறது. அது பலத்தோட வருவதை காணும் முன் நீங்கள் என்ன செய்ய மாட்டீர்கள்? அப்ப வரையிலன்னா இன்னைக்கு சாகாத அநேகர் இருக்காங்கன்னு அர்த்தம். சரித்திரம் சொல்லுதா சாகாம யாராவது இருக்காங்கன்னு? இருக்காங்களா? உயிரோட இருக்கு. பழைய ஏற்பாட்டில் அது பழைய ஏற்பாட்டிலே புதிய ஏற்பாட்டில் எங்கேயோ இருக்கிறவர்கள் சாகாமல் இருக்காங்களா? அப்படின்னா என்ன செய்துட்டு ராஜ்யம் வந்துட்டுதா? வரலையா? பலத்தோட வருவதை காணும் முன் நீங்கள் மரணத்தை காண்பதில்லை. அப்படியானால் தேவனுடைய ராஜ்யம் வந்திருக்கிறது. அது எப்படி? தேவனுடைய ராஜ்யம் என்ன? மார்க் அல்ல, ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை படியுங்கள். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. அப்படியானால் தேவனுடைய ராஜ்யம் என்பது
தேவ ஆவியானவரை யார் யார் பெற்றுக்கொள்ளுகிறாரோ அங்கெல்லாம் தேவனுடைய ராஜ்யம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தேவ ஜனத்தை தேவன் ஆளுகை செய்கிறார். எப்படி? மோசைக்குள் இருந்தது யாரு? யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி. யோசுவாவுக்குள் இருந்தது யாரு? யாருடைய ஆவி? தேவனுடைய ஆவி. பின்பு ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் வழி தவறுகிறது. அப்பொழுது இந்த ஜனத்தை தேவன் விட்டு போடுகிறார், அல்லது அதுவா அடுத்த ராஜாக்களுக்கு கொடுக்கிறார். பின்பு இவர்கள் தேவனை நோக்கி முறையிடுகிறார்கள். அப்பொழுது ஒவ்வொரு இரட்சகனை, நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் ஒவ்வொரு இரட்சகனை ஏற்படுத்தும் பொழுது அந்த இரட்சகர்களுக்குள் இருக்கிறது யாருடைய ஆவி? நியாயாதிபதிகளின் புத்தகத்தில் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் படிங்க. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட போது கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை ரட்சிக்கும்படி காலேபின் தம்பியான கேனாசுடைய குமாரனாகிய ஒத்னியேல் என்னும் ஒரு இரட்சகனை அவர்களுக்கு எழும்ப பண்ணினார். அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி அவன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்து யுத்தம் பண்ண புறப்பட்டார். இப்போ ஒத்னியேலுக்குள்ள யாருடைய ஆவி இருக்குது? கர்த்தருடைய ஆவி. அப்படியானால் கர்த்தருடைய ஆவியானவர் அங்கு இறங்கி ஜனங்களை விடுவிக்கிறார். அதன் பின்பு அந்த மனோவா, கிதியோன் இவர்களுக்குள்ளெல்லாம் கர்த்தருடைய ஆவி இருந்து ஜனங்களை விடுவிக்கிறது. பின்பு அப்படியே நியாயாதிபதிகளை கொண்டு வழிநடத்தி வரும்போது தான் ராஜாவை வேண்டும் என்று கேட்கிறார்கள். இந்த சவுலுக்குள் கர்த்தருடைய ஆவி இறங்கிறது. பின்பு சவுல் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்த பொழுது அந்த ஆளுகையை மாற்றிவிட்டு பின்பு கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் இறங்குறார்? தாவீதின் மேல் இறங்குறார். அந்த 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படியுங்கள். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு இப்போ கர்த்தருடைய ஆவியானவர் யார் மேல் இருக்கிறாரு? இப்போ இங்கதான் ஒரு விஷயம் படிக்கணும். இந்த கானான் தேசம் சொந்தமாக வேண்டும். இந்த கானான் தேசத்தை இந்த தாவீது தான் சொந்தமாக்கி கொள்கிறார். இந்த கானான் தேசத்தை சொந்தமாக்கி கொள்வதற்காக இவர் யுத்தம் செய்ய போகிறார். யுத்தம் செய்ய போகும்போது அங்க அவன் என்ன சொல்றான் தெரியுமா? எபூசியன், நீ வாரியா? நீ எங்க ராஜ்யத்தை சுதந்திரம் ஆக்கிடுவியா? ஒன்னு எதிர்க்கு எங்க நாட்டில் இருக்க சப்பானி போதுண்டா, குருடர்கள் போதுண்டான்னு சொல்றான். சரியா? எங்க 2 சாமுவேல் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை படிங்க.